போகாத சின்ன பொண்ணு. இங்க பாருங்க, நான் கோவப்பட்டுட்டு உங்க தங்கச்சிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு என் அம்மா விட்டு போலன்னு தான் இருந்தேன். ஆனா நான் என் மாமியாருக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தணும் தான் இங்க இருக்கேன். சின்ன பொண்ணு, நான் சொல்ல வர விஷயத்த மட்டும் முழுசா கேளுடி. நீங்க என்ன சொன்னாலும் இனிமேல் நான் கேட்கவே மாட்டேன். சின்ன பொண்ணு, என்ன மன்னிச்சிருட்டி. என் தங்கச்சிய எதிர்த்த வீட்டுல குடி வைக்க காரணமே என் மாப்பிள்ள தான்டி. என்னது, உங்க மச்சானா? ஆமாட்டி, ஆமாட்டி, என் மாப்பிள்ள தான் காரணம். என்னங்க சொல்றீங்க? ஏமா, நீ மட்டும் இதுல இருந்துட்டு காஃபிய ரசிச்சு ருசிச்சு குடிச்சிட்டு இருக்க. எங்க 2 பேருக்கும் சூடா காஃபிய போட்டு கொண்டு வாமா. ஏல மரமர பத்தி ஏதோ சொன்னீல்ல, அத முதல்ல சொல்லு. ஏமா, இவ்வளவு நேரம் பேசி பேசி எனக்கு ஒரே தலைவலியா இருக்கமா. போய் சூடா 2 காஃபி கொண்டு வாமா. அப்புறம் நாங்க எல்லா விஷயத்தையும் விலாவரியா சொல்றேம்மா. போமா சீக்கிரம். சரி மக்கா, நீ உட்காரு, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். எத்தா, நீங்க உட்காருங்க, நான் காஃபி போய் போட்டு கொண்டாறேன். வேண்டாம் மருமல, நீ உட்காரு, நானே போய் உங்க 2 பேருக்கும் காஃபி போட்டு கொண்டு வரேன். சரிங்க தே. என் பொண்டாட்டிய ஒரு வழி அவங்க அம்மா வீட்டு போகாம தடுத்துட்டேன். சின்ன பொண்ணு, பேக் அங்க கொண்டு போய் எதுக்கு கட்டிலேயே வச்சுட்டு இருக்கியா? அதான் உங்க அம்மா வீட்டு போகலன்னு சொல்லிட்டே இல்ல, அதுக்கப்புறம் இதுக்கு கட்டில வச்சிருக்கியா? ஏங்க, போன வாரம் ஒரு கல்யாணம் வீட்டுக்கு கொடுத்துட்டு போன பட்டு சேலை துணிமணி எல்லாம் இதுல இருக்கு. வாஷிங் மிஷின்ல இந்த பட்டு சேலையெல்லாம் போட்டு துவைச்சா நாசம் ஆயிரும் இல்லைங்க. அதான் தனியா துவைக்கலாமேன்னு இந்த பையில எடுத்து வச்சிருக்கேன். எடி, அப்ப நீ உங்க அம்மா வீட்டு போறேன்னு இந்த பைய தூக்கிட்டு போன? ஆமா, இங்கேயே வச்சுட்டு போன அப்புறம் நாரைட்டிலாம் கிடைக்கும். அதான் போறேன், கொண்டு போய் அங்கேயே வாஷ் பண்ணி போடலான்னு பார்த்தேன். அதுவும் அங்க நல்ல தண்ணி நிறைய இருக்கும். பட்டு சேலையை துவைச்சு போட்டா பளிச்சுன்னு இருக்கேன்ல, அதான் எடுத்துட்டு போலான்னு எடுத்து வச்சிருந்தேன். அட பாவி, அப்ப இந்த பேக்ல இருக்கிறது எல்லாம் அழுக்கு துணியா? ஆமாங்க. எப்படியோ என் பொண்டாட்டியை சமாளிச்சாச்சு. இந்த மக்கா காஃபி 2 பேரும் சூடா குடிங்க. சரிம்மா. மருமன பத்தி ஏதோ விஷயம் சொல்லணும்னு சொன்னேல, சொல்லு. ஏமா, மாப்பிள்ளை என் உயிர் நண்பன்னு உனக்கு ஏற்கனவே தெரியும் இல்லம்மா? அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். நீ என்ன விஷயம்னு சொல்லு. சொல்லுங்க. ஏமா, நான் சொல்லிதானே ரமேஷ் என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆமாங்க, நீங்களும் ரமேஷ் அண்ணன் ரொம்ப நாள் ஃப்ரெண்டு. அதனாலதான் நீங்க உங்க தங்கச்சிய உங்க ஃப்ரெண்டுக்கே கல்யாணம் பண்ணி வச்சீங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே? இது எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான் சின்ன பொண்ணு. ஆனா என் தங்கச்சி எப்ப பார்த்தாலும் மாமியார் வீட்டுல சண்டை போட்டுட்டே இல்ல இருக்கியா? அதுவும் சண்டை போட்டுட்டு அடிக்கடி இங்க வந்துருவா இல்ல? ஆமா, வாரத்துல 7 நாள்னா 5 நாள் இங்க இல்ல இருப்பா. வீட்டுல எப்ப பார்த்தாலும் மாமியா மருமோ பிரச்சனையா இருக்குன்னு ரமேஷ் என்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டான் பாத்துக்கியா. ஆமல, உன் தங்கச்சி குறுக்கு வளைஞ்சு ஒரு வேலையும் செய்ய மாட்டா. அங்க மாமியா வீட்டுக்கு போய் காலுக்கு மேல காலை போட்டு ஒரு வேலையும் செய்யாம இருந்துட்டு இருந்தா யார் சாப்பாடு போடுவா இவளுக்கு? மாமியாரு வயசானவங்க, இவளுக்கு அறிவு கிடையாது. பின்ன இவ இப்படி இருந்தா சண்டை சச்சரவு வரதானே செய்யும். ஏமா, அதனாலதானே தங்கச்சி அடிக்கடி நம்ம வீட்டுக்கே வந்துருவா. ஆமா, இங்க வந்துட்டு எனக்கு என் மருமகளுக்கு சண்டை மூட்டி விட்டுட்டுல கிடந்தா. நானே என் மோளை பத்தி புரிஞ்சுக்காம என் மருமகிட்ட எல்லாம் சண்டை போட்டுட்டு கிடந்தேன். ஆனா இப்பதான்பா எல்லாம் சரியா இருக்கு. இங்க வந்து கடந்துகிட்டு எங்களுக்குள்ள சண்டை மூட்டி விட்டுக்கிட்டு அவளை மாமியா வீட்டு துரத்துக்கு உன் பொண்டாட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு கிடந்தா தெரியுமா? அது சரிதாம்மா, அவளால நம்ம எல்லாரும் சங்கடப்பட்டிருக்கோம். ஆனா அவ இங்கிருந்து திரும்பவும் போவா இல்லம்மா, மறுபடியும் மாமியார்கிட்ட சண்டை தான் போடுவாளாம். அது தெரிஞ்ச விஷயம் தானே, அவ தெரிந்தவா செய்வா. ஏமா, ஒரு ஆம்பளைக்குள்ள மனசு இன்னொரு ஆம்பளைக்கு தானே புரியும். என்னல சொல்ல வாரா? அம்மா, இப்போ கொஞ்ச நாளா தானே நீ என் சின்ன பொண்ணும் ஒற்றுமையா இருக்கீங்க. ஆமா, உன் தங்கச்சி லட்சணம் தெரிஞ்ச அப்புறம் தானே நான் என் மருமக கூட ஒற்றுமையா இருக்கேன். ஆமாம்மா, நானும் அதை தான் சொல்ல வரேன். இப்போ கொஞ்ச நாளா தானே நீங்க ஒற்றுமையா இருக்கீங்க. அதனால தானே மாமியா மரும பிரச்சனை இல்லாம இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாம் மாமியா மரும பிரச்சனை நம்ம வீட்லயும் இருந்துலாமா? அப்ப நான் பட்ட கஷ்டம் எனக்கு தாமா தெரியும். உன்னையும் விட்டு கொடுக்க முடியாம என் பொண்டாட்டியும் விட்டு கொடுக்க முடியாம இடையில கடந்து நான் எவ்வளவு பாடுபட்டேன்னு எனக்கு தாமா தெரியும். பத்தாததுக்கு 2 பக்கமும் அடி. அத போல உங்க 2 பேர் சண்டையில இடையில மாட்டிக்கிட்டு நான் தானமா பாடுபட்டேன். இப்ப என்னத்தை போட்டு இப்படி கண்ணீர் வடிச்சிட்டு கிடைக்க? ஏமா, அதெல்லாம் நான் கடந்து வந்து பாதம்மா, உனக்கு எங்கம்மா புரியும்? இப்ப என் நண்பன் என் உயிர் தோழன் அதே பிரச்சனையில தான்மா இருக்கான். அவன் பிரச்சனை என்கிட்ட வந்து சொல்லி கண்ணீர் வடிச்சாம்மா. என் நண்பன் கஷ்டப்படியத
பார்த்துட்டு என்னால இருக்க முடியலம்மா. அதனாலதான் நீ என் வீட்டு பக்கத்திலேயே வந்து குடியிரு, நானே உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன்னு அவனுக்கு வாக்கு கொடுத்தம்மா, கொடுத்தேன். ஏல மர்மம் கஷ்டப்பட்டாரா? ஆமாம்மா, கஷ்டப்பட்டாரா, கதறி கதறி அழுதாய். ஏமா, நம்ம வீட்டு பிரச்சனையில எனக்கு உதவி பண்ணக்கு யாருமே இல்ல. என் நண்பன் கஷ்டப்படும் போது அவனுக்கு தோல் கொடுக்க உயிர் தோல்னாங்க, நான் தோல் கொடுக்க ரெடி ஆயிட்டம்மா, ரெடி ஆயிட்டேன். ரொம்ப அழுதுட்டு இருக்காதீங்க, காஃபில உப்பாக போகுது. சொல்லு சின்ன பொண்ணு, நான் என் மச்சானுக்காக பண்ணது தப்பா? தப்பே இல்ல, உங்க உயிர் தோழனுக்காக நீங்க பண்ணது தப்பே இல்ல. ஆனா பொண்டாட்டி ஒருத்தி இங்க இருக்கியா, அவளுக்கு என் தங்கச்சினால பிரச்சனை வருமேன்னு ஒரு நிமிஷம் நீங்க யோசித்தீங்களா? எனக்கு அதுதான் உங்க மேல கோவம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சின்ன பொண்ணு, நான் இருக்கேன்ல, நான் சமாளிச்சுக்கிறேன். என் பொண்டாட்டி நல்லபடியா பாத்துக்கிறதும் என் கடமை, என் நண்பனை கண் கலங்காம படி பாத்துக்கிறதும் என் கடமை. என் மோனுக்கு என்ன நல்ல மனசு. வண்டி வந்த போல சவுண்டு கேக்கு. ஏங்க, உங்க தங்கச்சி உங்க மாமியா வீட்டுல இருந்து எல்லாத்தையும் பெட்டி கொட்டிட்டு கொண்டு வந்துட்டா போல. பாருங்க, வண்டி சத்தம் கேக்குதுல்ல? அட ஆமா. ஏமா, ரமேஷ் வந்துட்டான்னு நினைக்கிறேன், நான் போய் பார்த்துட்டு வரேனா? சரி மக்கா, வீட்டு சாவியெல்லாம் அப்பவே கொடுத்துட்டேல? ஆமாம்மா, ரமேஷ் கிட்ட நான் அப்பவே கொடுத்துட்டேன். சரி மக்கா, அப்ப போயிட்டு வா. எப்பா, எத்தனை பேரை சமாளிக்க வேண்டியது இருக்கு. மருமோள, என் மோளால உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாது, நான் பாத்துக்கிறேனா? சரிங்க. வந்தவா அமைதியா வாழை சுருட்டிட்டே இருக்கணும். இல்லாம எங்க கிட்ட வந்து வாழை ஆட்டுனா வாழை ஒட்ட நரைக்கு விட்டுருவேன். அப்படிதாங்க, மெதுவா எடுத்துட்டு போங்க வீட்டுக்குள்ள. எல்லா பொருளையும் வீட்டுக்குள்ள கொண்டு போய் பத்திரமா அடுக்கி எடுத்து வைங்க. நர்சாட்சி கெட்டவள, எங்களுக்கு எல்லாம் தெரியும். கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு அமைதியா இரு. வண்டியில இருந்து எல்லா பொருளையும் நான் தான் இறக்கி வச்சிருக்கேன். இந்த ஒரு சின்ன பொருளையாவது தூக்கிட்டு வரலாம் இல்லட்டி? பார்த்துட்டு வாசல்ல குத்துக்கல்ல நின்னுட்டு இருக்கிய. இதுல இவளுக்கு சூப்பர்வைசர் வேலை, அங்க எல்லாத்தையும் பத்திரமா அடுக்கி எடுத்து வைங்கன்னு. எடுத்து வைக்க எங்களுக்கு எல்லாம் தெரியாதோ? என்னங்க இப்படி சொல்றீங்க? நீங்க தான் வீட்டுக்கு தலைவன், அப்ப நீங்க தானே எல்லா வேலையும் பார்க்கணும். ஆமா, இப்படியே தலைவன் தலைவன் சொல்லி கடைசியில என் தலையில மிளகாவே அரைச்சி வச்சிருக்க. இருட்டி, எல்லாம் உங்க இஷ்டத்துக்கு நடந்துட்டு இருக்குன்னு கனவு கண்டுட்டு இருக்காதா? என் தலையில மிளகா அரைச்சி ஏட்டி, அதைய நான் திருப்பி உன் தலையில அரைக்காம விட போறேன்னு டீ பாத்துட்டே இரு. அதுக்கு தானே இங்க வந்திருக்கேன். தலைவன், நான் தலைவன். தலைவன் என்ன செய்வான்னு பொறுத்துட்டு இருந்து பாருட்டி. முன்னாடி எல்லாம் மாமியார் வீட்டுல இருந்து அம்மா வீட்டுக்கு வரக்கு எத்தனை நடிப்பு நடிச்சிருப்போம். ஆனா இப்ப என் நிலைமையே தலைகீழா மாறி போயிட்டு. நான் எப்பெல்லாம் என் அம்மா வீட்டு போன்னு நினைக்கிறோனோ அப்பெல்லாம் என் அம்மா வீட்டுக்கு போயிடலாம். ஏன்னா எதிர்த்த வீடு என் அம்மா வீடு தானே. ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஏங்க, நான் சந்தோஷமா இருக்க கூடாதோ? ஆமா, இங்க பாருட்டி, இவ்வளவு நேரமா பொருள் எல்லாம் எடுத்து வச்சு ரொம்ப டயர்ட் ஆயிட்டு. போய் சூடா ஒரு கப்பு காஃபி போட்டு கொண்டுட்டு வா. அப்புறம் மதியம் சாப்பாடுக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ண போ. எவ்வளவு திமிரி இவளுக்கு. சாப்பாடு ரெடி பண்ண காஃபி போட்டு கொண்டு வான்னு கேட்டா அவ பாட்டுக்கு குத்துக்கெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கா. ஏன் மேனகா, கோவப்படாதீங்க. எப்படி கோவப்படாம இருக்க? இவ்வளவு நேரம் வண்டியில் உள்ள எல்லா பொருட்களையும் ஒத்தாளா தூக்கி எடுத்து அடிக்கெல்லாம் வச்சிருக்கேன். கொஞ்சம் டயர்டா இருக்கு, காஃபி போட்டு கொண்டுட்டு வான்னு கேட்டா நீ பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருக்க. காஃபி தானே, பால் அடுப்புல கொதிச்சிட்டு இருக்கு. அப்புறம் என்ன சொன்னீங்க? மதியம் சாப்பாடா? சாப்பாடும் உலையில இருக்கு, மீன் குழம்பும் கொதிச்சிட்டு இருக்கு. என்னடி சொல்ற? இப்பதானே எல்லா பொருளையும் எடுத்து வச்சிருக்கு. என்னடி சொல்ற? இன்னுமே சிலிண்டர் மாட்டல. என்ன சொன்ன? சாப்பாடு கொதிச்சிட்டு இருக்கு, பால் கொதிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்க. கொஞ்சம் பொறுங்க, எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? என்னங்க, எனக்கு ஒரு புது போன் வேணுங்க. சூடா காஃபி போட்டு கேட்டா அதை போட்டு தர துப்பு இல்ல உனக்கு. அது வேணும் இது வேணும்னு கேட்டு கிடைக்க. என்னங்க நீங்க, நான் என்ன சொன்னாலும் யாசிட்டே கிடைக்கிறீங்க. ரமேஷ் மச்சான், ரமேஷ் அதுக்குள்ள எல்லா பொருளையும் வீட்டுக்குள்ள எடுத்து வச்சிட்டியா? ஆமா மச்சான், எல்லா பொருளையும் எடுத்து வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் அடிக்க வச்சாச்சு. என்ன ரமேஷ், எல்லா பொருளையும் ஒத்தைக்கா எடுத்து வச்சா ஒரு சத்தம் கொடுக்க வேண்டியதானே, நான் வந்திருப்பேன்ல. அட பரவாயில்ல மச்சான், விடு. என்ன ஒரு 5-6 சாக்கு முட்டை தானே, அதுக்கு இல்ல டே. எதிர்த்த வீட்டுல நான் இருக்கேன் இல்ல, என்னையும் கூப்பிட்டு நானும் சேர்ந்து வந்து செய்திருப்பேன்ல. என்ன அதான் எல்லா பொருளையும் எடுத்து வச்சாச்சுல, சும்மா அத பத்தியே பேசிட்டு இருக்க. அதுக்கு இல்ல மேனகா, மாப்பிள்ளை எல்லா பொருளையும் ஒத்தைக்கே எடுத்து வச்சிருக்கேன்ல, அதான் சொல்றேன். சரி அதை விடானே,
முடிஞ்ச கதை அதெல்லாம் பத்தி பேசாத. திமிரு பிடிச்சவா, முடிஞ்ச கதையாமே. என்னே, என் மேல எவ்வளவு பாசம்னு நீ நிரூபிச்சுட்டானே. தங்கச்சிய கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கணும் தானே இதுத்தாப்லயே எங்களை குடி வர சொல்லிருக்க. ஆமா உங்க அண்ணே அதுக்குதான் வர சொல்லிருக்கான். ரமேஷ் கேக்கன்னு கூச்சம் எல்லாம் படாத, எது வேணாலும் தைரியமா என்கிட்ட கேளுனா. சரி மச்சான், இப்போதைக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. பொருள் எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணாலே போதும். அப்புறம் ஆபீஸ் மீட்டிங் நாளை மத்தியானம் தானே? ஆமா ரமேஷ், நாளை மதியம் தான் மீட்டிங் வேற, கண்டிப்பா போகணும். ஆமா ரமேஷ். என்ன மேனகா? கூட 2 கப்பு காஃபி கொண்டு வானே. அப்புறம் எங்க 2 பேருக்கு மதியம் சாப்பாடா மீன் குழம்பு கொண்டு வானே. அப்புறம் எங்க 2 பேருக்கும் ஆளாளுக்கு பொரிச்ச மீன் 2 எல்லாத்தையும் போய் எடுத்துட்டு வானே. சூப்பர்வைசர் வேலையை ஆரம்பிச்சிட்டாளா? என்ன சொல்ற மேனகா? என்ன எல்லா பொருளையும் எடுத்து அடிக்கலாம் வச்சேன் பாத்தியா, அதுல ரொம்ப டயர்டா இருக்கு பாத்திக்கா. அதுல போய் சூடா 2 கப்பு காஃபி எடுத்துட்டு வா. மணி இப்ப ஒரு 12 போல தானே ஆகுது. கரெக்டா 1 மணிக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தா போதும். போனே எதுக்கு நின்னுட்டே இருக்க? என்ன சொன்ன? சூடா காஃபி, அப்புறம் சூடா பொரிச்ச மீன் கறி சோறா? ஆமாண்ணே, மைன் அடுக்கலையில இருந்து சமைச்சிட்டு இருக்க வாசனை இங்க வர எடுக்குது. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டேன், வாசனை வச்சுட்டேன். குழம்பு இப்ப கொதிச்சுட்டு தானே இருக்கு. இவருக்கு இந்த வீட்டுக்குள்ள எல்லா பொருளையும் எடுத்து வச்சு ஒரே தலைவலியா இருக்கா. எனக்கு வாசல்ல இருந்துட்டு அதை எடுத்து வைங்க, அந்த பொருளை அந்த இடத்துல வைங்க, இந்த பொருளை இந்த இடத்துல வைங்கன்னு அவங்க கிட்ட சொல்லி எனக்கும் டயர்டா இருக்கு, தலைவலியா இருக்கண்ணே. மைனி காஃபி போட்ட வாசனை கூட வருதுதானே. முதல்ல சூட காஃபி எடுத்துட்டு வா, அதுக்கப்புறம் நாங்க சாப்பாடு சாப்பிட்டுக்கிறோம். மேனகா, என்னண்ணே? இங்க பாரு மேனகா, நீ உன்னை இங்க டூருக்கு வரல. ஆசமா தானே இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்த, இப்ப என்ன கோவமா பேசிட்டு இருக்க? என்ன உங்ககிட்ட எப்படி பேசணுமா? இங்க பாரு, உங்களை இங்க குடி வச்சது உனக்காக இல்ல. என்ன சொல்ற? உன் பாசமான தங்கச்சியாக இல்லையா? நான் செய்த பாவத்துக்காக தான் என் மச்சானை இங்க குடி வச்சிருக்கேன். நான் செய்த பாவத்துக்கு அவன் கஷ்டப்பட்டு கிடைக்கல, அதான் எதிர்த்தாருல குடி வச்சிருக்கேன். சும்மா வாசல உட்காந்துட்டு சுவாத்த கொண்டு வா, காஃபி கொண்டு வான்னு ஆர்டர் போட்டுட்டு இருக்காத. அதுவும் நீ ஆர்டர் போடக்கு நீ ஒன்னும் டூருக்கு வரல, தெரிஞ்சுக்க முதல்ல. அதுவும் நீ கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுக்கக்கு என் பொண்டாட்டி ஒன்னும் உனக்கு வேலைக்கறி கிடையாது, புரிஞ்சுக்க முதல்ல. சொல்லுங்க முதல்ல, இந்த கூறு கட்ட குக்கர் கிட்ட. அண்ணன் தான், என் கடமை நான் சரியா பண்ணணும் இல்ல, அதான் நான் இந்த வீட்டுல உன்னை குடி வர சொல்லியிருக்கேன். இந்த வீட்லயே இருந்திருக்கணும். அம்மா வீடு எதிர்த்தாப்புல தான் இருக்குன்னு அங்க போய் நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கலான்னு நீ நினைச்சா உன் காலை முறிச்சு கையில தந்துருவேன். என் வீட்டுல வந்து ஏதாவது திட்டம் போட்டு ஆட்டத்தை ஆரம்பிக்கலான்னு பார்த்தா அதுக்கப்புறம் இந்த அண்ணனுக்கும் சுயரூபத்தை நீ பாப்ப. மச்சான், இப்படிதான் நீ பேசணும் மச்சான். இன்னைக்குதான் என் மச்சான் உருப்படியா பேசிருக்கான். என்னன்னே சொல்ற? நான் அம்மா வீட்டுக்கு வரக்கூடாதா? ஆமா, வரக்கூடாதுன்னா வரக்கூடாது. சின்ன பொண்ணே, நான் சொன்னது நீ ஏன் கேட்டுக்கிட்டேல? நான் ஆபீஸ் போகும்போது பார்த்து இவ வீட்டுக்குள்ள வரலன்னு காலடி எடுத்து வச்சா நீயே அவளை காலை முறிச்சிரு. சரிங்க. அட பாவிங்களா, ஆளாளுக்கு என் காலை முறிக்கவே பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏங்க சாரிங்க, நான் உங்களை தப்பா நினைச்சுக்கிட்டேன். உங்க தங்கச்சியை எத்த வீட்டுல குடி வச்சு எனக்கு என் மாமியாருக்கும் பிரச்சனையை திரும்ப உண்டாக்கி விடுவீங்களோன்னு நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் பாருங்க. இங்க பாரு சின்ன பொண்ணு, என் கடமை தான் நான் செய்யறேன். மீனு செல்லம், அண்ணன் பேசுறதெல்லாம் உன் தலையில இடி மாதிரி விழுதோ? நல்ல கேட்டுட்டேல, இனி சும்மா நீலி கண்ணீர் வடைச்சி உன் ஆட்டத்தை போடலான்னு நினைச்சிடாத. எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும், என் பொண்டாட்டி அம்மா எல்லாரையும் பத்தி நல்லா தெரியும். காப்பி வேணுமா? இல்ல காஃபி ஆர்டர் போட்டியா? இப்ப காப்பி கொண்டு வா, அப்புறம் சூட மீன் கறி வச்சு சுவாறு கொண்டு வான்னு. உனக்கு வேணா பொங்கி எடுத்து தின்னு. அதுக்குதான் மாமியா வீட்டுல இருந்து எல்லா பொருளையும் ஒதுக்கிட்டு வந்திருக்கிறே. ஆஹா, எங்க அண்ணன் கூப்பிட்டு வச்சு இப்படி பேசுவோம் நான் நினைக்கவே இல்லையே. மாப்பிள வா, கடைக்கு போவோம். சரி மச்சான், சூடா போய் சிக்கன் பிரியாணி சாப்பிடு, வா போவோம். சின்ன பொண்ணு போயிட்டு வரேன்னா? சரிங்க, போயிட்டு வாங்க. ஏங்க வரும்போது எனக்கும் ஒரு பிரியாணி வாங்கிட்டு வாங்க. மீன் செல்லும், உனக்கு தெரியாதா? மதியத்துக்கு மேல மாமாக்கு ஆபீஸுக்கு போக வேண்டிய வேலை இருக்கு. அதனால நானும் உங்க அண்ணனும் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு அப்படியே ஆபீஸுக்கு அங்கிருந்தே கிளம்பிடுவோம். டாடா, பாய் பாய். வீட்டுல இருந்து ஒதுக்கிட்டு வந்தீங்களா சாக்கு மூட்டா, அதுக்குள்ள அரிசி காய்கறி எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் போட்டு சமைச்சு சாப்பிட. மச்சான் வா போலாம். அட பாவி மனுஷா. எப்பா, இப்பதான் என் மனசு குழு குழுன்னு இருக்கு. இவன் ஆர்டர் பண்ணா இல்ல, அந்த சவுண்டை கேட்டு என் வீட்டுக்காரர் என்ன சொல்றாருன்னு பார்க்கதான் வந்தேன். அதுக்குதான் கரண்டியோடு வந்தேன். என் மாப்பிள்ள சொல்ல அந்த ஒத்த வார்த்தையால என் கையில இருந்து அடி வாங்காம தப்பிச்சுட்டாரு. மீனகா, எங்க வீட்டு வாசல்ல காலை வச்சிடாதேன்னா, காலை வச்சா
காலை தரிச்சு போட்டுருவேன், தரிச்சு வரட்டா? என் மைண்ட் வைக்கிற மீன் குழம்பு வாசனை மூக்க தொலைக்குது. என்ன செய்ய, இன்னைக்கு நம்ம நேரம் சரியில்லை. போய் சுடுகஞ்சி வச்சு குடிப்போம். இந்த மனுஷன் கொண்டு வந்த அரிசி எல்லாம் எந்த சாக்கு மூட்டையில் வச்சிருக்காருன்னு தெரியலையே.